इसका मतलब ये है இதனுடைய அர்த்தம் என்னன்னா, आपका जीवन आपके कंट्रोल में नहीं है. உங்களுடைய ஜீவன், உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. When your breath is not in your control, உங்களுடைய சுவாசம் கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது, you cannot control anything in this earth. இந்த உலகத்துல நீங்க வேற எதையுமே உங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. हमें ऐसे एक वहम में जी रहे हैं, हम ही अपने जिंदगी को चला रहे हैं. நம்ம அந்த மாயையில மாட்டிக்கிட்டோம். நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறோம் என்று. इसीलिए हम बहुत परेशान में रहते हैं. हम बड़ा-बड़ा टेंशन को माइंड में ले लेते हैं. होगा क्या, ये होगा क्या, वो कैसे होगा, ये कैसे होगा. ऐसे हम बहुत सारी बातों में खुद ही जाके फंस जाते हैं. அதனால தான் நெறைய பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கிறோம். இது என்ன ஆயிருமோ? அது என்ன ஆயிருமோ? அது எப்படி ஆகும்? இது இப்படி ஆகுமே! அப்படின்னு நம்ம நெறைய டென்ஷனுக்குள்ள நம்மளே நம்ம மாட்டி வச்சுக்கிறோம். Because we feel that we are the one who is running this life. ஏன் அப்படி ஒரு உணர்வு வருகுதுன்னா, நம்மளுடைய நினைப்பு நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து செல்கிறோம் என்று. But your breath is not in your control. உங்களுடைய சுவாசம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோல்ல இல்ல. इसका मतलब ये है இதன் அர்த்தம் आपका जीवन आपकी कंट्रोल में नहीं है. உங்களுடைய ஜீவன், உங்களுடைய உயிர் அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. So don't think that you are the master of your life. நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மாஸ்டர், தலைவர், எஜமான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். यही है, पूरे दुनिया इस वहम में फंसने के कारण ही आज ये दुनिया इस हालात में है. இதுதான் காரணம். இந்த உலகம் முழுவதும் ஒரு மாயையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனாலே அநேக பிரச்சனைகளை அது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நான் தான் இதை நடத்தி செல்கிறேன். இதுதான் நான் தான் இதுக்கு எஜமான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். So आपको जो श्वास दे रहा है उसको ये भी पता है आपको जरूरत है, भोजन की जरूरत है, मेंटल पीस की जरूरत है. அவர் உங்களுக்கு சுவாசத்தை கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கு உணவு தேவை, மன அமைதி தேவை, சமாதானம் தேவை, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். इसीलिए पौलुस कहता है, அதனாலதான் பவுல் சொல்றாரு, वो परमेश्वर हमारे हाथ की सेवा नहीं लेता है. நம்ம கிட்ட அவர் பணிவிடையே வாங்குறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ प्रेरितों के काम अध्याय 17 में अगर आप पढ़ के देखेंगे, நீங்க அப்போஸ்தலர் எழுதினதான நிருபத்துல நீங்க 17ல நீங்க படிச்சீங்கன்னா, நம்முடைய கையில அவர் வேலை செய்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो हमारा हाथ की सेवा नहीं लेता है. அவர் நம்மகிட்ட இருந்து பணிவிட வேலை செய்ய விரும்பல. वो स्वयं हम सबको जीवन और श्वास देता है. वहां पे लिखा है, அவரே நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தருகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. He gives life and breath. அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் தருகிறவன் போட்டிருக்கு. So he never take anything from you. உங்கள்ட்ட இருந்து ஒரு வேளையும் வாங்குறதுக்கு அவருக்கு அவசியம் இல்ல. उसको आपकी पैसा की जरूरत नहीं है. உங்களுடைய காசு அவருக்கு தேவையில்ல. उसको आपकी कोई भी चीज, परमेश्वर के लिए मैं ये दूंगा. परमेश्वर बोलता है, मैं खुद तुमको श्वास देता हूँ, जीवन देता हूँ, तू क्या मुझे दे देगा भाई. நீங்க நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவருக்காக இதை செய்யறேன், அதை செய்யறேன், இதை கொடுக்கறேன், அதை கொடுக்கறேன். ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு சுவாசத்தையே கொடுத்தனா, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லுவாரு. God को आपकी पैसा की जरूरत नहीं है, आपकी किसी भी बात की परमेश्वर की जरूरत नहीं है. தேவனுக்கு உங்களுடைய காசு, உங்களுடைய எதுவுமே அவருக்கு தேவையில்லை. நீங்கள் அவருக்கு வேலை செய்ய தேவையில்லை. वो खुद आपको जीवन और श्वास दे के आपको इस दुनिया में रखा है, वो चला रहा है. அவரே உங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். इसलिए मैं आपको कहता हूँ, आप अपने जरूरतों के बारे में मत सोचो. जब आपने अपने जीवन के बारे में अपने जीवन के बारे में टेंशन लेने की जरूरत नहीं पड़ रहा है, श्वास के बारे में आप टेंशन नहीं ले रहे, तो चिंता मत करो, भोजन भी आएगा. நீங்க அதனாலதான் நான் சொல்றேன், ஜீவனை கொடுத்தவர், ஜீவனுக்கு நீங்க டென்ஷன் படாம சுவாசம் எடுக்கிறதுக்கு டென்ஷன் படாம இருப்பீங்கன்னா, உங்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாம், உணவு எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கும் நீங்க டென்ஷன் பட தேவையில்லை. इस महीना आपका EMI तक परमेश्वर को जानता है.
உங்களுடைய இந்த மாதம் நீங்க எவ்வளவு இஎம்ஐ கட்டணும்ன்றது வரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். He knows every point of your life. He knows everything, everything. अभी इस वक्त आपके बैंक अकाउंट में क्या है, क्या नहीं है, आप कितना देना है, कितना आपको लेना है, सारे डिटेल उसको पता है। உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் என்னவா இருக்கு, நீங்க எவ்வளவு குடுக்கணும், எவ்வளவு இஎம்ஐ கட்டணும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். इस महीना आप जिन जिन को क्या-क्या देना है, फीस पे करना है, ओह! बहुत सारे नीड्स के बीच में आप बैठे हैं। गॉड इज़ टेलिंग आई नो एवरीथिंग। इफ आई एम गिविंग यू ब्रेथ, आई कैन गिव यू all these things. உங்களுடைய எல்லா தேவைகள், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுகிற முதற்கொண்டு அநேக தேவைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் உங்களை தேடி வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். इसीलिए यीशु ने कहा, आप इन सारे चीज़ों के लिए चिंता मत करो। அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் இதற்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. जंगल में उड़ने वाला फूल को देखो। காட்டு புஷ்பங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள்ன்னு சொல்றார். उसको कितना अच्छा से पहना रहा है। அது அத எப்படி போஷிக்கிறாரு? उसको अच्छा पहना रहा है। அதுக்கு கலர் எவ்வளவு எப்படி அழகா உடுத்தி அழகா வைக்கிறார். அவர் எப்படி உடுத்தி வச்சிருக்கிறாரு அதற்கு. what a beautiful, what a wonderful colors. அதற்கு आप सोच कर भी नहीं देख सकते हैं, ऐसे कलर्स में फूल आता है। அந்த காட்டு புஷ்பங்களுக்கு எவ்வளவு அழகான கலர் நிறங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். उसको कोई जाके देखने वाला भी नहीं है, उतनी गहरी जंगल में है वो फूल। அந்த அந்த காட்டுல யாரும் பார்க்கறது கூட ஆள் இல்ல. ஆனாலும் அதற்கு அழகான நிறங்களை உடுத்தி வைத்திருக்கிறார். समुद्र में रहने वाले मछलियों की कलर्स आप डिस्कवरी चैनल थोड़ा देखो, बाकी चैनल थोड़ा छोड़ो, थोड़ा डिस्कवरी वगैरह, नेशनल जियोग्राफी वगैरह देखा शुरू करो। டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் நீங்க இதெல்லாம் பாருங்க. நீங்க சமுத்திரத்துல கடலில் இருக்கிறதான மீன்களை நீங்கள் பாருங்கள். कलर्स में फिशेस की कलर्स तो वाओ, व्हाट आप सोच कर भी नहीं देख सकते, ऐसे कलर्स में है फिश। நீங்க மீன்களுடைய நிறங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த நிறங்கள் பயங்கரமாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும். This is what Jesus is saying. अगर अगर परमेश्वर है, वो फूलों को इतना अच्छा से पहना सकता है, आपको क्यों नहीं पहनाएगा? இந்த காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற ஆண்டவர் உங்களை ஏன் அவர் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तुम क्यों इन सारे बेकार टेंशनों में क्यों समय बिता रहे हो? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், கவலைப்பட அவசியமில்லை. आपकी जरूरतें आपको ढूंढते हुए आने वाला है। உங்களுடைய எல்லா தேவைகளும் உங்களை தேடி வரும். आपका फाइनेंस ऑन द वे है। உங்களுடைய தேவைகள் அது வழியில இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. डर को दूर करो। பயத்தை தூரப்படுத்துங்கள். बच्चों के बारे में जो टेंशन लेके बैठे हुए हैं अभी आप सुबह कुछ लोग, பிள்ளைகளை குறித்து சிலர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். मेरे बच्चों की जिंदगी को लेके बहुत परेशान में हैं। என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறதோ, அநேக கவலைகளாலே அமர்ந்திருக்கிறீர்கள். आप सोच रहे हैं आप इस दुनिया में उनको लेके आए हैं। நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளைகளை நீங்க தான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தீங்கன்னு. ना 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 ना। அப்படி கிடையாது. They were in Christ before the time began. God has planned them in the time. On that time, they came into this earth through you. உலக தோற்றத்திற்கு முன்னே, காலம் நேரம் வருவதற்கு முன்பாகவே உங்கள் மூலமாக அந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள் தேவன் அவர்களை வைத்திருந்தார். கிறிஸ்து தேவனுக்குள் அவர்களை வைத்திருந்தார். அது சமயம் நிறைவேறும் பொழுது அது உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தது. You are just a vessel. You are just used by God to bring them on this earth. அந்த பிள்ளைகளை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரு பாத்திரம், நீங்கள் ஒரு கருவி, பஸ் அவ்வளவுதான். आपका कोक जो है उस टाइम के साथ जुड़ा हुआ है। आपका कोक उस टाइम को क्या कर दिया, टाइम के अंदर जो लोग थे उसको लेके आ गया इधर। உங்கள் கற்பம் அது நேரத்திற்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் பூரா அது முழுசா ஆன பிறகு அதை இங்க உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு அது ஒரு கருவியாக இருந்தது.
but they are planned by God before you planned your life. உங்க வாழ்க்கைய நீங்க தேர்ந்து செய்வதற்கு முன்பாகவே அவங்கள ஆண்டவர் தேர்வு செஞ்சுட்டார். Before you got conceived, before you got conceived, they have got conceived in the mind of God. நீங்க கன்சீவ் ஆவறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைகள் தேவனுடைய கர்ப்பத்திலே அவர்கள் மனதின் கர்ப்பத்திலே அவர்கள் கர்ப்பம் தரித்து விட்டார்கள். They got conceived in the mind of God. அவரோட மனதின் கர்ப்பத்துல அவங்க வந்துட்டாங்க. वो लोग बाद में ही आप यहाँ पे उनको कंसीव किया है. அப்புறம் தான் நீங்க இந்த கர்ப்பத்துல கர்ப்பம் தரித்தீர்கள். So before they come into this earth, they were in the mind of God. இந்த உலகத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்பாகவே தேவனுடைய மனதின் கர்ப்பத்திலே அவர்கள் வந்து விட்டார்கள். So इसलिए आप कुछ बड़ा कुछ कर रहे हैं ऐसे आप बड़ा मत सोचो. अपने बच्चों को लेके भी आप है ना ज्यादा परेशान मत हो. நீங்க பிள்ளைகளை குறிச்சு நான் தான் ஏதோ அதிகமா எப்படியோ என்னமோ பண்ண போறேன் அப்படின்னு பெருசா நினைச்சுக்காதீங்க பிள்ளைகளை குறித்து. They are in the hands of God. அவர்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறார்கள். Just believe that they are in the hands of God. நீங்க விசுவாசிங்க என் பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்று. जैसे मूसा को उस इसे लेके रानी उस राजा का बेटी ने ले जाके अपनी महल में ले गई है. அந்த நதியில நாணல் பெட்டியில வந்து இந்த மோசேய அந்த பார்வோனின் மகள் அழகா எடுத்துட்டு ஒரு அரண்மனை கொண்டு போயிட்டா. वहां पे जाके उनके माँ को ही बुलाई. அவங்களோட அம்மாவே கூப்பிட்டுட்டாவ. बुला के बोली इस बच्चे को मेरे लिए आप बड़ा करके दे दो. அந்த குமாரத்தி சொன்னா எனக்காக இந்த பிள்ளையை வளர்த்து கொடு என்று சொல்லி கொடுத்து விட்டார். और बोली इस बच्चे की जो जरूरत है वो मैं दे दूंगा. இந்த பிள்ளையோட எல்லா தேவைகளுக்காகவும் நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்துட்டா. ऐसे ही परमेश्वर में आपके हाथ में ये बच्चों को दिया और कहा मैं दूंगा सब कुछ, आप टेंशन मत लो, ये बच्चा मेरा है, मैं संभाल लूंगा, बस आप इसको पालो बस. அதே மாதிரிதான் ஆண்டவரும் உங்க கையில கொடுத்து நீ எல்லா தேவைகளையும் நான் சந்திக்கிறேன் இத வளர்த்து மட்டும் கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. So आप इतना ज्यादा मत लिया करो माइंड में कि मैं क्या करूं बच्चों के, ये क्या करूं वो क्या करूं. आज बहुत सारे माँ बाप की बड़ा परेशान तो यही है. நிறைய பெற்றோர்களுக்கு இதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என் பிள்ளைகளுக்கு இது பார்க்கணும் அது பார்க்கணும், பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, பிள்ளைகளை குறித்த கவலைகளால் நிறைந்திருக்கிறார்கள். I'm telling you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், जो आपके बीच में बैठ के आज प्रचार दे रहा है ना, ये अगर इतना सुधार सकता है तो परमेश्वर किसी को भी ला सकता है. நான் பேசிட்டு இருக்க என்னையவே ஆண்டவர் இப்படி மாற்றுவார் என்றால் உங்களை யார வேணாலும் மாற்றுவார் அவர். मेरा मेरा माँ को पूछ के देखेंगे तो वो आपको बड़ा कहानी सुनाएगी, ये कितना नौटंकी था, ये कितना बात नहीं सुनता था, ये कभी क्या क्या किया मैंने, मेरा माँ आपको बताएगी. என் அம்மாட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படி ரொம்ப சேட்டைக்காரன் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத சொல்லுவாங்க. कल भी मेरे गवाही को मैं बता रहा था मैं कितना सारा नौटंकी किया है. நான் எப்படி இருந்தேன்னு நேற்றைய தினத்திலே என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். So मैं क्या कह रहा हूँ, परेशान क्यों हो रहे हो, आपने उनको पैदा नहीं किया है. ம், आपने उनको आपकी प्लान से वो आपने इनको इस दुनिया में नहीं लाए हैं. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய திட்டத்தின் பேரில் இந்த பூமிக்கு வரவில்லை. They are sent by God. அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். He will take care of them. அவர் அவர்களை பார்த்துக் கொள்வார். And he knows what is going on there. அவர்களுடைய வாழ்க்கையில என்ன போய்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும். All that you need, आपको एक चीज करना है, थैंक करो प्रभु को उस बच्चे के लिए और इतना विश्वास करो मेरे बच्चे उनके हाथ में है, वो अपनी टाइम पे मेरे बच्चों की लाइफ में हर एक बात को पूरा करेगा. நீங்க ஒன்றை மாத்திரம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறார்கள், சரியான நேரத்திலே எல்லாவற்றையும் அவர்கள் வாழ்க்கையிலே செவ்வையாக அவர் நடத்துவார் என்பதை மட்டும் விசுவாசியுங்கள். पढ़ाई को लेके इतना टेंशन चल रहा है आजकल कि समझ ही नहीं आ रहा है. படிப்பை வச்சு எவ்வளோ டென்ஷன் போய்கிட்டு இருக்கு புரியவே மாட்டேங்குது. क्यों इतना टेंशन ले रहे हैं समझ में नहीं आ रहा है. என்னன்னே உண்மை புரியல.
हमारा प्रभु सबके मालिक है, वो सबको चलाएगा। நம்முடைய தேவன் எல்லாவற்றிற்கும் அவர் எஜமானா இருக்கிறார். அவர் எல்லாரையும் எல்லா காரியத்தையும் அவர் நடத்தி செல்வார். So don't take tension about your childrens. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். प्रभु सब कुछ करेगा। எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். So ये पूरे सप्ताह आपकी हर जरूरतों को लेके टेंशन मत ले, आपके बच्चों को लेके टेंशन मत ले, आपका माइंड हार्ट फ्री रखो और सिर्फ परमेश्वर को ध्यान करो। स्पेंड टाइम इन मेडिटेशन। நீங்க உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் அவர்களை நடத்தி செல்வார் என்கிற விசுவாசத்தோடு இருங்கள். மன அமைதியோடு இருங்கள். ஆண்டவரை குறித்ததான தியானம் செய்யுங்கள். மெடிடேட் பண்ணுங்க. Spend time in meditation. மெடிடேஷன்ல உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். वचन कहता है, வசனம் சொல்லுகிறது, भजन संहिता 104 का 34 में 104வது சங்கீதம் 34 34வது வசனம் 104 का वचन 34 104வது அதிகாரம் 34வது வசனம் 104 या कोई पढ़े इस वचन को 104 Psalms chapter 104 का 34 पढ़े। அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். उसको ध्यान करते समय मुझे आनंदित होता है। அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். Keep your heart in peace and joy. உங்களுடைய இருதயத்தை சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வைத்துக் கொள்ளுங்கள். जितना उनको मेडिटेट कर सकता है मेडिटेट करो। आत्मा रिलैक्सेशन में रहेगा। आप इस दुनिया में लाइफ को एंजॉय करो। இந்த உலகத்தை சந்தோஷமாய் கழியுங்கள். எப்பொழுதும் மனதை சமாதானத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். दिमाग में 24 घंटा कुछ ना कुछ बातों को लेके दौड़ाते मत रहो। 24 மணி நேரமும் உங்க மனசுல எதையாவது ஒண்ணு வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்காதீங்க. पति के बारे में सोचना, கணவனை குறித்த கவலை, बच्चों के बारे में सोचना, பிள்ளைகளை குறித்த கவலை, जिंदगी को लेके टेंशन लेना, வாழ்க்கை குறித்த கவலை, अरे रे 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 भाई छोड़ो ना। எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். लाइफ को एंजॉय करो, मेडिटेट एंड बी जॉयफुल इन द लॉर्ड। கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் எப்பொழுதும். सो ये पूरे सप्ताह ये करो, प्रभु आपके साथ है, डरो मत, हिम्मत से आगे बढ़ो, प्रभु साथ है। God bless you, have a nice day, God bless you. இந்த வாரம் முழுவதும் சமாதானமாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவையை பூர்த்தி செய்வார். ஆமென்.